ஆதியாகமம் 22:18. ஆமென். சீக்கிரமா படிங்க. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சந்ததிக்குள்ள வர்ற ஆசீர்வாதத்துக்கு முக்கிய காரணமா இருந்த இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கீழ்ப்படிதல். ஆராதனையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற இரண்டாவது விஷயம் என்னங்க? கீழ்ப்படியணும். நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கா? ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொன்னா நம்ம கீழ்ப்படுகிறோமா? இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடும். 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. 26:4. ஆதியாகமம் 26:4. படிங்க. என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். படிங்க. இந்த ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்ல. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம முதல்ல பார்த்தோம், சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்தை இப்படித்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. அப்ப யோசித்து பாருங்க, அதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். உலகத்துல முதல்ல பாவம் பிரவேசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. இயேசு என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த பாவத்தை ஒழிக்கிறதுக்கு பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பலரும் பல நேரங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஏன்? பெத்தவங்களுக்கே கீழ்ப்படுகிறது இல்லை, சபையில கீழ்ப்படுகிறது இல்லை, கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பல மனைவிமார் கணவன் தனக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லாததுக்காய் துதிக்கிறேன். அல்லேலூயா. என்ன பிரதர்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். மேல் படிக்கு போகணும்னா முதல்ல எந்த படியில கால் வைக்கணுங்க? சொல்லுங்க. மேலே போகணுமா? உயரணுமா? ஆசீர்வதிக்கப்படணுமா? அப்போ கீழ்ப்படியில் கால் வைங்க. கீழ்ப்படிங்க. அவர் சொல்கிறத அப்படியே கேளுங்க, சொன்னதை செய்யுங்க. ஒரு தடவை இயேசு ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுருந்தாங்க. பத்திரிக்கை வைக்கும்போது அந்த கல்யாண வீட்டுக்காரர் சொந்தக்காரர் வேறு, தெரிஞ்சவர். பத்திரிக்கை வைக்கும்போது கூப்பிட்டுருந்தாரு. ஐயா, பொதுவாக நம்ம வீடுகளெல்லாம் பத்திரிக்கை வைக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மறக்காமல் வந்துடணும், குடும்பத்தோடு வந்துடணும், 2 நாளைக்கு முன்னாடியே வந்து. இப்போ அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. இப்போ எப்படின்னா சொல்லும் போதே ஒரு வார்த்தை அடிஷ்னல் அழுத்தி சொல்லுவாங்க. 12 மணிக்கு தான் நாங்கள் ரிசப்ஷன் வச்சுருக்கோம், அதை அழுத்தி சொல்லுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலையில் வந்துடாத, முந்தின நாளே வந்துடாத, சாயங்காலம் 5 மணிக்கு நீ வந்து தலையை காட்டிட்டு சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போனால் போதும் அப்படின்னு அர்த்தம். முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுவாங்கன்னா, பத்திரிக்கைலாம் அடிக்கிற காலத்துக்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் பாக்கு வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பாங்க. எப்படி அழைப்பாங்கன்னா, மாப்பிள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும், தங்கச்சி கூட்டு வந்துடணும், வந்து நின்று என்ன செய்யணும், நீங்கள் தான் வந்து நின்று எல்லாத்தையும் நடத்தணும். பார்க்கணுமா? நடத்தணும். நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுத்துட்டு போகணும். ஆமாம், நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு டைலாக்கெல்லாம் விடுவாங்க. உடனே இவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வயிற்றெல்லாம் கழுவிக்கிட்டு மொத்த கூட்டமாக குடும்பத்தோடு போய் ஒரு வாரமாக 3 நாளாக தங்கி நின்று நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போது இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த முடிஞ்சு முகூர்த்தம் முடிஞ்சு மண்டபத்தில் நிற்குது, ஃபோன் வருது, எடுத்து பார்த்தா வீடியோ கால். எங்கே இருக்கிறாங்க? நான் மெட்ராஸில் இருக்கிறேன், ஹாய் வாழ்த்துக்கள், முடிஞ்சு வச்சு. அதை விட காமெடி கொரோனா காலத்தில் ஒன்று நடந்துச்சு. 2 வீடியோ கால் கேமராவை செட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கிட்டு தாலி கட்டினாங்க பாருங்க. இந்த கோமளித்தனத்தெல்லாம் எங்கே போய் தீக்கிறேன்னு தெரியல. போகட்டும். அப்போது கல்யாணத்துக்கு கூப்பிடும்போதே எப்படி கூப்பிடுவாங்க? பத்திரிக்கை வச்சு குடும்பத்தோடு வந்துடணும்,
2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். இயேசுக்கும் அப்படி தான் அழைப்பு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தோடு எல்லாரும் கூட இருக்கிறவங்க ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துடணும், வராமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை இயேசு அதான் கூட இருக்கிற சீசரும். நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனை, பைபிளில் இல்லை. உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஆளுகள்லாம் விவரமானவங்க. எங்கே பைபிளில் இருக்குது? ஏன்னா நம்ம பைபிளில் இருந்தால் தான் பல்லு தேய்ப்போம், பைபிளில் இருந்தால் இல்லை. சிலர்லாம் அப்படி தான். ஏசு எங்கே பல்லு தேய்ச்சார்? ஏசு அங்கே தானே பண்ணார். ஏசு பல்லு தேய்ச்சது பைபிள் இருக்கா? இல்லை. காலையில் ஏன் பல்லு தேய்ச்சிட்டு வந்தீங்க? தேய்ச்சிங்களா? ஓகே. குளிச்சிங்களா? ஏசு குளிச்சாருன்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கா? அதுக்காக நம்ம குளிக்காமல் இருக்கோமா? இல்லை. சிலர்லாம் அப்படி தான், பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு நிற்பாங்க. அது வெதண்டாவாதம். நான் இது அங்கே இல்லை, என்னுடைய ஒரு இதில் சொல்கிறேன். இந்த சரித்திரவாசிகள் என்ன சொல்கிறாங்க, சரித்திரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள், இந்த கல்யாணம் நடந்தது யோவான் என்று சொல்லக்கூடிய அவருடைய சித்தி பையனுக்கு, இயேசுவோட, அதாவது மரியாவோட தங்கச்சி பையனுக்கு தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்படின்னா சித்தி வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏன்னா இயேசுவை வந்து குடும்பக்காரங்க எல்லாம் தெய்வமாக ஏற்றுக்கலை. இயேசுவோட உயிர்த்தெழுதல் வரைக்கும் பலரும் இயேசுவை ஏற்றுக்கலை. அப்போ எப்படி பார்த்துருப்பாங்க? இந்த சித்தி கொண்டு வந்து பத்திரிக்கை வைக்கும்போது, எப்பா யேசுவா, அவர் பேர் யேசுவா, நம்ம தான் இயேசுங்கிறோம், ஆராமைக்கில் அவர் பேர் யேசுவா. கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏம்மா மகன் எங்க? அந்த அவர் சீஷரோட 10-12 சீஷரோட கூட வச்சுக்கிட்டே அங்கே உட்காந்துருக்காமா. உடனே அங்கே போய், நல்லா இருக்கியாப்பா, தோத்திரம், தம்பிக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துரு, இங்கே பாரு, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்லாம் வராமல் இருந்துடாத, முந்தினாலே எல்லோரும் சேர்ந்து வந்துருங்க அப்படின்னு பத்திரிக்கை வைக்கும்போது இயேசுவை கூப்பிட்டுருக்கோம். அந்த அம்மா சொந்தக்காரங்க வேறையா, உரிமையாக இப்படி பேசியிருக்கோம். ஆனால் இயேசு முதல் நாள் கல்யாணத்துக்கு வரலையாம். அவர் இயேசு எத்தனை நாளாக தான் எந்த நாளில் வந்தாராம்? 3ஆவது நாள் தான் வந்தாராம். எடுத்து வாசிங்க. இயேசு அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, 3ஆவது நாள் கல்யாணத்துக்கு. இயேசு பல இடத்துக்கு 3ஆவது நாள் தான் வராருங்க. லாசரு செத்தப்பவும் 3 நாள் கழிச்சு 4ஆவது நாள் தான் வந்தார். அவருக்கு இந்த 3ங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. தோத்திரம். அப்போ என்ன கவனிங்க, 3ஆவது நாள் வந்திருக்காரு கல்யாணத்துக்கு. நல்லா கவனிக்கணும். பத்திரிக்கை வச்சு சொல்லுங்க கூப்பிட்டுருக்காங்க. இயேசு வந்திருக்கார். இப்போ இயேசு வந்த உடனே என்ன செய்யணும்? இப்போ நம்மளாக இருந்தால், இப்போ என்னையை கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீட்டுக்கு வரேன், அதுவும் நான் பாஸ்டராக வரேன்னு வைங்களேன். இப்போ எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கே வரேன், அதுவும் நான் பாஸ்டராக வரேன்னா அங்கே நான் எப்படி நடந்துக்குவேன்னா பாஸ்டராகவே நடந்துக்குவேன். கத்திரிக்கை சோதரம் ஜெபம் பண்ணிங்களே, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் எப்படி இந்த கத்திரிக்காய் வெட்டலாம்? ஏன் இங்கே பாரு, அதெல்லாம் நாங்கள் எங்கள் பாஸ்டரை வச்சு ஜெபம் பண்ணிட்டோம். ஆனாலும் நான் பாஸ்டர் இல்லை, அங்கே நானும் பாஸ்டர் தானே காட்டிக்கோம்ல. ஏசு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே காட்டிக்கல. அவர் பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் ஓரம் கட்டி உட்காந்துருக்கார். புரியுதா? இப்போ மரியாமா வந்து கேட்குது, ரசம் தீர்ந்து போச்சான், ஏம்மா உங்களுக்கு எனக்கு என்னமா வேலை, பேசாமல் இருக்குமா. வந்த இடத்துல சத்தம் இல்லாமல் இருக்கார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் சும்மா இருங்கம்மா, எனக்குள்ள அதுக்குள்ள டைம் எல்லாம் இன்னும் வரல, சத்தம் இல்லாமல் இருங்க, பேசாமல் போங்க, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்குது, வேணும்னா 4 கம்பெனியில் சொல்லி பிரசம் வாங்கிக்கிடுவாங்க, நீங்கள் பேசாமல் இருங்க. ஆனால் அந்த அம்மா அவரை தூண்டி விடுறதுக்கு ஒரே வழி அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். சூத்திரம். நேராக போய் வேலைக்காரங்க கொஞ்சம் வேற கூப்பிட்டுங்க வாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க. என்ன வேலை செய்ய வந்த உடனே ஏசு பார்க்குறாரு, என்னப்பா, இல்லை அம்மா சொன்னாங்க ஏதோ வேலை தெரியலாம் செய்யற, என்னைய வேலை செய்ய சொல்லிட்டாங்களாம்மா, என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுவாரோ அது அப்படியே. அந்த குடத்தை எல்லாம் கையில் எடுங்க, குடத்தை எடுத்தாச்சு, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, திராட்சை ரசத்துக்கு கம்பெனிக்கு அனுப்புனா பரவாயில்ல, இல்லை இதான் வேறு ஏதாவது ஒரு வேலையை சொன்னப்போ ஒரு 10 மூட்டை திராட்சை பழத்தை இறக்கி புளிஞ்சு தாங்கன்னா பரவாயில்ல, தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. குளிக்காமல் வந்திருப்பாரோ? இப்போ இவங்க ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துகிட்டு தண்ணி எடுக்க போனால் இந்த கச்சாடியில் ஊற்று, காலே கழுவாமல் தான் வந்திருக்காரு இவர். சரி ஊற்றுவோம்னு எல்லாம் கச்சாடியாக நிறைக்கிறான். நிறைச்சா ஏசு இப்போ என்ன சொன்னார் தெரியுமா, இங்கேருந்து மொண்டு அங்கே கொண்டு போய், அதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, அங்கேருந்து மொண்டு கோர்னர் டைரெக்டாக கொண்டு போய் அங்கே பந்தி விசாரிப்புக்காரங்களே கொடுத்துருக்கலாம்ல. இந்த வேலைக்காரனுக்கு 2 வேலை, யோசித்து பாருங்க. அங்கேருந்து கொண்டு வந்து இந்த கற்சாடியில் ஊற்றணுமா, அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து
அது கால் கழுவுறதுக்கு ஊற்றி வைக்கிற பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவன் நம்மளா இருந்தால் கேள்வி கேட்டோம். அதை முதல்ல சேர்ந்து நான் அங்கே கொண்டு போய் கொடுத்து டைரெக்டாக அங்கேயே கொடுத்துருப்பேனே. இந்த டைரக்டு இன்டைரக்ட் அந்த வேலையில் கிடையாது. நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே செய்ய, அவ்வளோதான். இங்கே ஊற்றுனா இங்கே ஊற்று, அங்கே ஊற்றுனா அங்கே ஊற்று. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, என்ன சொல்கிறாரோ செய், அவ்வளோதான் அவன் வேலை, நீ கீழ்ப்படி. இவனுடைய கீழ்ப்படிதல் அங்க ரசத்தை கொண்டு வந்தது. ஆமென். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தண்ணி ரசமானதுல ஒருவனுடைய கீழ்ப்படிதல் இருக்குங்க. இயேசுவின் வல்லமையும் அவருடைய முதல் அற்புதமும் அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அவருடைய தெய்வீக வல்லமை அங்க வெளிப்பட்டுச்சு. ஆனா அதை விட நான் பார்த்தேன், அந்த தண்ணி ரசமானதுல இந்த வேலைக்காரனுடைய கீழ்ப்படிதல் இருந்தது. இந்த தண்ணி எல்லாம் ரசமாகணும்னா இந்த வேலைக்காரன் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ நான் அதை அப்படியே செஞ்சேன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த தண்ணி எல்லாம் ரசமா மாறிடும். நான் என் சொந்த புத்திக்கு இடம் கொடுத்து ஊழியம் செஞ்சேன்னு வைங்க, தண்ணி தண்ணியாவே இருக்கும். இது காலு கழுவ மட்டும்தான் உதவும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ரசம் இருக்கு பாருங்க, குடிச்சிட்டு சொன்னானா, ஏ அந்த ரசத்தை விட இது பயங்கர டேஸ்டா இருக்கப்பா. சாதாரணமாக யாரும் இப்படி கொடுக்க மாட்டாங்களே, முதல்ல நல்லது கொடுப்பாங்க, அப்புறம் தானே கொஞ்சம் தண்ணியை கலந்து. நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு கல்யாணத்தில் சாம்பாரில் அப்படியே கஞ்சி தண்ணியை கோரி ஊற்றுறதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னாச்சு, சாம்பார் தீர்ந்துருச்சு, கூட்டம் வேறு வந்துக்கிட்டு இருக்கு, அரிசி அடுத்து எக்ஸ்ட்ரா போட்டாங்க, இனி சாம்பாருக்கு காய் கட்டி வைக்கிறது கஷ்டம்னு சாம்பாரில் கஞ்சி தண்ணியை ஊற்றி கலக்கி அடித்து விட்ட கல்யாண வீடெல்லாம் இருக்குது. அப்படி தானே பண்ணுவாங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, முதல்ல குடித்ததை விட இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, வீரியமும் பயங்கரமாக இருக்கே. எங்கேருந்து வந்துச்சுன்னு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு மொண்டு ஊத்துனவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மொண்டு ஊத்துனவனுக்கு, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, மொண்டு ஊத்துனவனுக்கு இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்கிற அதிகாரம் கிடையாது. ஊத்துனியா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தம்பார் அந்த ஃப்ளெக்ஸில் போட்டு நாங்கள் இங்கே ஊற்றினோம், அங்கேருந்து எடுத்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து ஊற்றினோம். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் ஊற்றின அந்த ரசம் அது அப்படியே மதுரமாய் ஊற்ற சொன்னாரா, ஊற்று, அதோட போ, உன் வேலை முடிஞ்சு போச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு. இதில் நான் எனக்கு பேர் அடித்து போட்டோ போட்டு பயங்கரமாக பத்திரிக்கை அடித்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, எல்லா கிராம்லையும் போட்டு பயங்கரமாக பாருங்கள் நாங்கள் முண்டு ஊற்றின தண்ணி. அதை பற்றிலாம் பேசுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, ரைட்ஸே கிடையாது. கல் பாத்திரத்தில் ஊற்ற சொன்னாரா, ஊற்றியாச்சு. அங்கேருந்து மொண்டு கொண்டு போய் அங்கே சில்வர் பாத்திரத்தில் ஊற்ற சொன்னாரா, ஊற்றியாச்சு. அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், கீழ்ப்படிதல். அந்த தண்ணி ரசமானதுக்கு பின்னால் ஒரு வேலைக்காரனுடைய கீழ்ப்படிதல். உங்கள் வாழ்க்கையில் ரசமாகிற மதுரமாகிற ஒரு தேவை இருக்கா? நான் சொல்கிறேன், கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கை மதுரமாக மாறணுமா? உங்கள் வாழ்க்கையில் வெறுமை மாறணுமா? உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் மாறணுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமை மாறணுமா? குறைவுகள் நிறைவாகணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். ஏன்னா சாமுவேல் 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15:22 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் உத்தமம். அல்லையா சொல்லுங்க. ஆமென். 3வது ஒரு காரியம் கொஞ்சம் வேகமாக படிப்போம். 22:5. 1, அவன் தேவனுக்கு பயந்தான். 2, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். 3வது, அவன் ஸ்தோத்திரம் விசுவாச அறிக்கை செய்கிறவனாயிருந்தான். 22:5 வாசிங்க. ஆதியாகமம். இங்கே பேசுகிறத நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பிரத்யேகதை எப்போவுமே. அங்கே பாருங்கள், ஆராதனைக்கு போகிறவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னு பாருங்கள். நானும் பிள்ளையும் அங்கே வரைக்கும் போயிட்டு தொழுதுகிட்டு வருவேன்னு சொன்னாரா, வருவோம்னு சொன்னாரா? வருவேன்னு சொன்னாரா, வருவோம்னு சொன்னாரா? போகிறது எதுக்கு போகிறாங்க? அது ஆபிரகாமுக்கு தெரியுமா? பலியிட தான் போகிறேன்னு தெரியுமா? சரி, அறுத்து கொன்னா அதுக்கப்புறம் திரும்பி பையனை கூட்டு வர முடியாதுன்னு தெரியுமா? அப்போ இந்த வார்த்தையை சொன்ன காரணம் என்ன? விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன இது வந்தால் செத்துருவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம உருப்பட மாட்டோம், நம்ம விளங்க மாட்டோம். நான் உருப்படுவேன், நான் நல்லா இருப்பேன், என் தரித்திரம் மாறும், கத்தரால் கூடும், என் கத்தர் தரித்திரத்தெல்லாம்
மாற்றுவார். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், என் குடும்பத்தை உயர்த்துவார், என் தலைமுறையை உயர்த்துவார், என் தலைமுறையை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணி பிள்ளைகளை வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க, வீட்டை ஆசீர்வதிங்க. சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, இந்த இடி விழுந்த வீட்டில், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எப்படி ஆசீர்வாதம் தங்கும், அதான் இடி விழ வச்சாச்சே. சில வாயை திறந்தாச்சுன்னா அந்த தரித்திரம் பிடிச்சவா வீட்டுக்கு வந்ததுல இருந்து, ஆமாம் இனி அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் எப்படி வரும்? பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படாது. ஏன்னா நீங்கள் அந்த வீட்டை என்னன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க? தரித்திரம் பிடிச்ச வீடுன்னு சபிச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்கள் சபிச்சு வச்சிருப்பீங்க. நீங்கள் கட்டின கட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ உங்கள் வீட்டை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் ஆசீர்வதிக்கணும். இது தரித்திரம் பிடிச்ச வீடுன்னு சொல்லப்படாது, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுன்னு சொல்லுங்க. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, இந்த 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 அதிர்ஷ்டம் கட்டவளை கட்டிட்டு வந்து, இந்த ராசி இல்லாதவளை, இந்த விளங்காதவளை, அப்புறம் அது லாஸ்ட் வரைக்கும் சில விசுவாசிகள் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு ஒரு சிலுவையாக்கும் பாஸ்டர். சிலுவைன்னு நினச்சா சுமந்து தானே ஆகணும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வாழ்ந்து தானே சொன்னார். பொண்டாட்டியை சினிமன்னு நினச்சிட்டோம்னா அது சிலுவை தான், கடைசி வரைக்கும் தூக்கி தான் இழுத்துக்கிட்டே போகணும், அது இறங்கவும் செய்யாது. சிலுவை சுமந்த உருவம். சில மனைவிமார் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு முள்ளுங்கன்னு குத்திக்கிட்டே தான் இருப்பார். வீட்டுக்காரரை முள்ளா பார்க்குற வரைக்கும் அது குத்திக்கிட்டே தான் இருக்கும். வீட்டுக்காரரை பாருங்க. வீட்டுக்காரர் யாரு? தலைங்க. தலையா பாருங்க. புருஷனை ராஜாவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ராணி ஆகிடுவீங்க. புரியுதா? புருஷனை அடிமையாக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடிமை பொண்டாட்டி, நீங்கள் தானாக அடிமைக்கு பொண்டாட்டி ஆயிடுவீங்க. நீங்கள் புருஷனை ராஜாவாக்கி பழகுங்க, புருஷனை தலையாக்குங்க. அந்த 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 பார்வை, அந்த வாயின் அறிக்கை நல்லதாக இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பம் மீட்கப்படும். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பம் உயரும். இயேசுவின் நாமத்தில் என் தரித்திரம் மாறும். இயேசுவின் நாமத்தில் என் வியாதியெல்லாம் விலகும். இயேசுவின் நாமத்தில் என் வீட்டில் இருக்கிற தரித்திரம் விலகும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். பிள்ளைகள் மேலே முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேலே கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் தலைமுறையில் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. அந்த பிள்ளை மேலே கையை வச்சு சொல்லுங்க பிரதர். ஆமென். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் அப்படியே கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால என் தலைமுறையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் தலைமுறையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. கையை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க. எல்லா பிள்ளை மேல சொல்லுங்க. ஆமென். விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். அவிசுவாசமான அறிக்கை இனிமே பண்ணாதீங்க. அல்லேலூயா. உங்க மகனை ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது நேர போய் தலையில தொட்டு, நான் இவன் ஆசீர்வதிக்கிறேன், இவன் கூட்டி இவனை விட்டு போகட்டும்னு சொல்லிட்டு வாங்கம்மா. அதுக்காக காதல போய் சொல்லப்படாது. இயேசுவின் நாமத்தினால ஏன் சண்டைக்கு வந்துடுவான். புரியுதா? அவர் கேட்காம இயேசுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு வாங்க. என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:14-15 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். நாம் கேட்டதை அவர் கேட்டாருன்னு தெரிஞ்சா அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் தந்துட்டாருன்னு அறிந்திருந்தா அறிக்கை எப்படி இருக்கும்? விசுவாச அறிக்கையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஒரு வசனத்தை படிங்க. 22:8 படிங்கம்மா சீக்கிரமா. 22:8 படிங்க. இருவரும் ரெண்டு பேர் போறாங்க பலியிட. போகும்போது எப்படி போறாங்க? ரெண்டு பேரும். எம்மா ஒரு சீஷர்கள்னு நீங்க படிச்சிருப்பீங்களே, படிச்சிருக்கீங்களா? அங்க சீஷர்கள்னு தான் இருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் போகும்போது பேசிக்கிட்டே போகும்போது தர்க்கம் பண்ணிக்கிட்டே போனாங்கன்னு இருக்கு. அதை வச்சு பார்த்தா இப்படி புரிஞ்சுக்கலாம், போனவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கணும். எந்த புருஷன் பொண்டாட்டி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒழுங்கா சிரிச்சு கழிச்சு பேசிட்டு போயிருக்காங்க? கொஞ்ச நேரத்தில் தான் தேவையில்லாமல் பேசி சண்டை உண்டாக்கிடுவாங்கல்ல.
அது வரைக்கும் நல்லா தான். வீட்டிலேருந்து இறங்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் இறங்குங்க. வண்டியில் ஏறணுன்னு தானே கரண்ட் பில்லு, வண்டிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும். கடைசியில் ஏன் நான் உயிரோடு இருக்கிற உனக்கு பிடிக்கலையான்னு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நீ என்னை நேசிக்கலை, நான் உனக்காக உழைக்கிறேன் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கும். அப்படியே சண்டை. கடைசியில் அங்கே இடம் போகிற வரைக்கும் ரெண்டு மாறி மாறி நான் லொல்லு 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 லொல்லுன்னு குறைச்சிக்கிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இவங்க ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணிகிட்டே போனாங்களா. அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் யாராக தான் இருக்கணும், புருஷன் பொண்டாட்டியாக தான் இருந்திருக்கணும். எப்படின்னா சொல்கிறேன். சாயங்காலம் கடை வீதிக்கு நம்மால் டீ குடிக்க போயிருக்கிறார், ஊர் வீதிக்கு. அங்கே போனால் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னென்னு, இந்த இயேசு அவங்க சீசர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம், எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டாங்களாம்ப்பா. ஒழிச்சிட்டு இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்களாம். இதை யார் கேட்டிருக்கா? இந்த சீசன். அவர் கேட்டுட்டு பொண்டாட்டிட்டு சொல்லியிருக்கோம், ஏம்மா இங்கே வர கிளம்பு, நம்ம நீங்கள் இருக்க வேண்டாம், ஊருக்கு போயிடுவோம். எங்கே போவோம்? எம்மா ஊருக்கு போவோம், கிளம்பு கிளம்பு, எல்லாம் எடுக்க வேண்டியெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறாங்க. வா போவோம், இப்படி இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம்னுக்கிட்டு எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க. இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. போகிறது ரெண்டு சீசர்கள். புரிஞ்சுக்கணும், நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர. ஏற்கனவே ஊருக்குள்ளே வேறு மாதிரி பேசிக்கிறானுவோ, பாடியை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆமாம், அதனால் நம்ம நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரு வேளை பிடிச்சாலும் பிடிக்க வந்துடுவானுவே, நம்ம என்ன செஞ்சிருவோம், கிளம்பிடுவோம்னு ஊரை பார்த்து கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் இப்படித்தான் ஊரை பார்த்து கிளம்பிடுவாங்க. கொரோனா வந்தப்போ கிளம்புனாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமாம், கிறிஸ்தவத்தில் ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு சின்ன பாடு வந்தால், இனி எங்களுக்கு இயேசுவும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாங்கள் போடுறோம் எங்கள் பாட்டுக்குன்னு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. சாவே வந்தாலும் கத்தருக்கு அனுப்பணும். சாகிறதா இருந்தாலும் யாருக்காச்சும் சாகணும். வாழ்ந்தால் செத்தாலும் அல்லேலூயா. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த ரெண்டு பயந்துகிட்டு ஊரை பார்த்து போகுது. போற வழியில ரெண்டு பேரும் தர்க்கம். இயேசு பார்த்தார், இதுகள் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நேராக வந்துட்டார். கூடவே ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே போனாருன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்தா தர்க்கம் தான். ரெண்டு பேரால ஒன்னா ஒரு இடத்துல ஒரு மனதான் செய்ய முடியல. ஆனா 120 பேர் ஒரு நாள் கூடுனாங்க. அங்க எழுதியிருக்கு, கூடியிருந்த நபர்கள் மொத்தம் எத்தனை? கூடியிருந்த நபர்கள் மொத்தம் எத்தனை? ஏறக்குறைய 120 பேர். ஆனா அங்க எழுதியிருக்கு மனசு எத்தனை தெரியுமா? எத்தனை மனசு? கூடியிருந்த நபர்கள் எத்தனை? தலை எத்தனை? ஏறக்குறைய 120 தலை இருக்கு. ஆனா மனசு எத்தனை? ஒரு மனசு. நீங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா எழுதியிருக்கோம், ஒருமனப்பட்டு வாழ்ந்தார்கள் சீஷர்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள். ரெண்டு பேர் ஒரு இடத்துல சேரும் போது ரெண்டு மனசா இருந்தா எப்படி ஆசீர்வாதம் பெற முடியும்? ஒரு கணவன் மனைவியும் ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கும் போது ரெண்டு மனசோட ஜெபம் பண்ணா எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஒரே மனசோட உட்கார்ந்து ஜெபிங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரே மனசோட ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரே மனசோட ஜெபிங்க. வேலைக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரே மனசோட ஜெபிங்க. ஆசீர்வாதம் வரும். ஆவியானவர் கிரியை செய்வார். இவர்கள் ரெண்டு பேரும் கூடி போனார்கள். எங்க? ஆராதிக்க. ஆராதனைக்கு கூடி வர்றோம். ஆனா கூடி வர்றோமா? உள்ள வரும்போது நமக்குள்ள எத்தனை பேதங்கள். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த சபையில் அது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருக்கும். ஆனால் பெருங்கூட்டங்களாக இருக்கிற பல சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். சபைக்குள்ளே வருகிற போது பயங்கர பக்தி, ஆனால் வெளியே போகும்போது பார்த்தா தெரியும் அவங்க பக்தியும் பரவசத்தையும். மூஞ்சை இழுத்துக்கிட்டு போகிறதும், பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவ சக விசுவாசின்னு கூட பார்க்காம முகத்தை விருப்பிச்சுட்டு அப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இழுத்துட்டு பக்கத்தில் தானே இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், ஒரு வார்த்தை. சிரிக்க மாட்டோமே, இப்படி கூட காட்ட மாட்டோமே. சோத்ராப்பா என்ன ஆசீர்வதிங்க, வரே ஹா ஆசீர்வாதம் வரும். மாதிரி கூடி வரணும். ஒரு மனசோட இயேசுவோடு கூடணும். இயேசுவும்
நானும் முப்புரி நூல் அறாதுன்னு சொல்லுவாங்க. நாமளும் தெய்வமும் ஒன்னா சேர்ந்துடணும், ஒன்னா சேர்ந்துடணும். பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கூடி வருகை, சேர்ந்து நடக்கிற அனுபவம், இயேசுவோடு சேர்ந்து நடக்கிற அனுபவம். அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே ஊழியக்காரர் ஆராதனை நடத்தும் போது அந்த ஆராதனையோட கூடலன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு ஆராதனை வராது, ஆசீர்வாதம் வராது. இங்கே இவர் முக்கி பாடுபட்டு எல்லாம் அல்லையா சொல்லுவோம், ஆவியில் நிறைவோம், ஆளலோயா. நாங்கள் இங்கே எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்கே நீ கற்று பார்ப்போம் அப்படின்னு இப்படி உட்காந்துருக்கோம். சிலர்லாம் கை தட்டுவாங்க, கை தட்டுவோம்னா என்ன விரல் விழுந்துருமா என்ன? அப்படி தட்டுவாங்க, ஒட்டி வச்சு கொண்டு வந்த மாதிரியே தட்டுவாங்க. அதை கொஞ்சம் உயிரோட தான் தட்டுங்களேன். 2 கை தட்டுனா என்ன வரணுமா? சத்தம் வரணுங்க. சத்தமே வராம கை தட்டுறதுக்கு படிச்ச ஒரே ஆட்கள் நம்முடைய ஆட்கள். சத்தமே வராம கை தட்டக்கூடிய டெக்னாலஜி நம்ம ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அப்ப ஆண்டவர் ஆராதிக்கும் போது என்ன செய்யணும்? ஊழியக்காரனோடு சேர்ந்து நின்று ஆராதிக்க பழகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மாவும் ஒன்னா கூடி ஒரு மனமாய் போனார்கள். ஒரு மனம் ரொம்ப வேணும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். ஒரு மனசு இருக்கிற இடத்துல, ஒன்னா கூடி போகிற இடத்துல. அப்பாவுக்கு தெரியும் இவனை தான் பலி கொடுக்க போறேன், பையனுக்கு தெரியாது. அப்பா கூட அப்பாவோட தான் போறான். ஆனால் பையனுக்கு டவுட் வந்திருக்கும், ஆடோ மாடோ ஒன்றுமே இல்லை, இவர் வேற கூட்டிகிட்டு போகிறாரு, இந்த ஊருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாரோம். இவர் ஏன்னா இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், பிரதர் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் பிரதர், மீட்டிங்க்கு எல்லாம் வாங்கி வச்சுருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிடலாம். அன்னைக்கு ஃபோனும் கிடையாதா? அப்பா எப்படி சொல்லியிருப்பாருங்க, எப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு? எதை கொடுக்க போகிற? ஒருவேளை நம்மளை தான் கொடுக்க போகிறாரோ? அவன் ஒருவேளை யோசித்திருந்தா கூட அப்பாவோட கூடவே வாங்கப்பா போவான். 2 பேரும் சேர்ந்து அப்பனும் மகனும் கையை பிடிச்சிக்கிட்டு மலைக்கு மேலே போனாங்க. அதனால தான் திரும்பி வரும்போது 2 பேரும் கையை பிடிச்சிட்டு திரும்பி வந்தாங்க. நம்ம பல நேரங்களில் 2 பேரா போகிறோம், சிங்கிளாக தானே வரோம் வீட்டுக்கு. இல்லை, வீட்டிலேருந்து இறங்கும் போதெல்லாம் சர்ச்சுக்கு போகிறோம். எங்கே போறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு சிரிச்சு சந்தோஷமாக சர்ச்சுக்கு வருங்க. சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒன்று இப்படி வருது, ஒன்று அப்படி வருது. ஒன்று போனோன்னு அந்த பேக் எடுத்து பட்டீர் நடிக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், என்னாச்சு, எங்கே போயிட்டு வந்தீங்க? சர்ச்சுக்கு தானே போனீங்க. அப்புறம் சொல்கிறேன் வீட்டுக்காரரு, பிறகு சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னால் இவருக்கு இன்னைக்கு பூஜை உண்டு, வழிநடுக ஒரு வழிபாடு நடந்துட்டு வந்திருக்கு, இனி அடுத்த வழிபாடு இங்கே தொடங்கிடும். போகும்போது ஒன்னாதான் பைக்கில் நல்லா அதில் வேற நம்ம சகோதரிகளுக்கு சொல்லவே வேண்டாம், நீ விழுந்தா நானும் சேர்ந்து விழும், சேர்ந்தே விழுவோம்னு பிடிச்சி வச்சுக்கோ. இப்படியே தான் போகும் பைக்கில், பார்த்துருக்கீங்களா? ஒன்றா அப்படி போகும்போது நமக்கே ஒரு மாதிரி பார்க்குற அளவுக்கு இருக்கும், என்ன ஒத்துமையாக போகிறாங்க. வரும்போது பார்த்தா இது இப்படி உட்காந்துருக்கோம், அவர் இப்படி உட்காந்துருப்பார். வந்து வண்டியை விட்ட கையோட அது கடை இறங்கி ஓடும், கதவை திறந்துட்டு செருப்பு தெரிக்கும். அப்பவே புரிஞ்சுக்கலாம் ஆவியின் நிறைவில் வந்திருக்கு அப்படின்னு. கூடி வந்தால் அதே மாதிரி கூடி போகணும். ஒரு மனம் ஒற்றுமை குடும்பத்துக்குள்ள காத்துக்கணும். அல்லையிலே சொல்லுங்க. ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் ஒற்றுமை. எல்லாத்துலேயும் ஒன்றா நெல்லுங்க. தப்பு தான்னாலும் நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் எனக்கு அனனியா சப்பீரால பிடிக்கும். சலோமி அம்மா பார்க்குறாங்க, அவங்கள போய் பிடிக்கும்னு இந்த ஊழியக்காரன் சொல்கிறான் பாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் வித்ததை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு வந்து போய் சொன்னாங்க பாருங்க. அங்கே எழுதியிருக்கு, தன் மனைவி அறிய. அவளுக்கு தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்து வச்சிருக்காங்க. செய்தது திருட்டு, அதுல கூட ஒரு மனசு. நம்ம செய்யறது நல்ல காரியம், வாரது ஆராதனைக்கு, அதுல கூட நமக்கு என்ன இல்லை. அவன் செய்யறது திருட்டுல கூட ஒரு மனசு வச்சிருக்கான். நம்ம ஆராதிக்கிறதுல கூட நமக்கு என்ன இல்லை, ஒரு மனசு இல்லை. ஜெபிக்கிறதுல ஒரு மனசு இல்லை. ஜெபத்துக்கு வாரியலா இல்லையா அந்த அம்மா கேட்குது. உடனே அது அவரு விட்டமாட்டா, இவன் இந்த வாரேன் வந்து உட்கார்ந்தாச்சு. 2 பேரும் சரி நீ ஆரம்பி, இல்லை நீங்க ஆரம்பிங்க, எங்க வர நீ தான் கூப்பிட்ட, நீ தான் ஆரம்பிக்கணும். அது உடனே ஆரம்பிக்கும். இன்றை தினமிதிலும் உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? ஆக்சுவலி பிரச்சனை பாட்டு கிடையாது,
அவருக்கு ஜெபத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இது டார்ச்சர் கொடுக்க முடியாமல் கூப்பிட்டதுனால வேற வழி இல்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு இறந்தவன இப்படி ஜெபிச்சா எப்படி ஆசீர்வாதம் வரும்? உட்கார்ந்தா 2 பேரும் ஒரு மனசோட உட்காருங்க. ஆமென் சொல்லுங்க. உட்காருவீளா? இனிமேல் உங்கள் ஜெபம், உங்கள் ஆராதனை, உங்களோட ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு மனசாக நின்று பாருங்க. உண்மையில நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் வரும். இன்னொரு வசனத்தை படிங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே ஆதியாகமத்தில் அதிகாலையில் எழுந்து கட்டி பொண்டாட்டிட்ட சொன்னானா? கூப்பிட்டார்ல, கேட்டார்ல. அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தவம் கிடந்து பெற்றிருக்காளே, அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? நம்ம ஆளுகண்ணா காலையில் எழுமணுன்னு மெசேஜ், நான் வந்து ஆண்டவர் கூப்பிட்ருக்காரு, பாஸ்டர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாராம், ஆண்டவர் சொன்னாராம், பாஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, சோத்திரம் நான் காலையில் சர்ச்சுக்கு போகிறேன். மெசேஜ் சர்ச்சுக்கு வந்து இறங்கின உடனே நான் வீட்டுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டேன். சர்ச் வாசல் வந்து டோர் திறந்து வச்சுருக்கு, லைட்டாக அங்கே பாட்டு சத்தம் கேட்குது. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே மெசேஜ் இங்கேருந்து, சோத்திரம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம், இப்போது 10 பேர் கூட இல்லை, 5 பேர் தான் உட்காந்து ஆராதிக்கிறாங்க அப்படி மெசேஜ். உடனே பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாரு. பிரசங்கத்தில் சலோமி அம்மா தான் அடிக்கடி வசனம் வாசிக்கிறாங்க. மெசேஜ் உடனே அடுத்த மெசேஜ், சோத்திரம் 11:30 மணிக்கு முடிப்பேன்னு சொல்லியிருந்தார், மணி 12 ஆகி இவர் முடிக்கிற மாதிரி தெரியல, கிளம்பிடலாமான்னு கூட யோசிக்கிறேன், ஆனால் எழும்பி போனால் ஒரு மாதிரி சொல்லுவார் மெசேஜ். அடுத்து 12:30 முடிச்சிட்டார், எப்படியோ 12:30 முடிச்சிட்டார். இந்த கிளம்பிட்டோம் நாங்கள். அங்கே கிளம்புனதுலேருந்து இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் என்ன மெசேஜ். ஆனால் இந்த ஆபிரகாம் ஒரு மெசேஜ் கூட அந்த அம்மா கிட்ட சொல்லலை. தேவன் தன்னிடத்தில் சொன்ன ரகசியத்தை தன் மனைவிட்ட கூட சொல்லலை. ரகசியம் காத்து கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளையினிடத்துல மகிமை விளங்கும். தீர்க்க தரிசன ஆவின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன ஆவி, இது யாருக்காவது வேணும்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஓட்ட வாய்க்கு சிப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் வரும். நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு சிப்பு கிடையாது, சிப்பு என்னைக்கோ கலந்து விழுந்திருக்கும். ஆமாம், தீர்க்க தரிசனம் அப்படியே வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு 70 வயது ஆகிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு 70 வயதிலும் நீங்கள் இன்னைக்கு வேலை பார்த்து சம்பாதித்து சாப்பிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. உடனே அவர் ஆமாம் கரெக்ட். உடனே அப்படியே வந்தாச்சு. இப்போ பிரதர்கிட்ட போய், பிரதர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் காலையில் அந்த ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன், ஆவியானவர் சொன்னார், அவருக்காக ஜெபிக்கும் போது அவருக்கு 70 வயது ஆகிறது, அவர் இன்னும் வேலை செஞ்சு சாப்பிடுகிறாருன்னு ஆவியானவர் சொன்னார் பிரதர் அப்படின்னு. உடனே இவருக்கு அது வரைக்கும் விவரம் தெரியாது, அவருக்கு வயசு என்னன்னு. இவர் நடக்கிறதையும் போகிறதையும் வரதையும் பார்த்தோன்னா அவர் ஏதோ 55 வயசு இருக்கும் போலன்னு இவர் நினச்சிக்கிட்டார். இப்போ இவர் வந்தா 70 வயசா போட்டாச்சா. இப்போ அதுக்கப்புறம் இவர் அவரை பார்க்கும்போது வயசானவர் போல இருக்குன்னு நினச்சிட்டு அவர் வரும்போது, ஐயா பார்த்து வாங்கய்யா. நான் எதுக்கு பார்த்து வரணும்? கடைசியில் பார்த்தா உங்களுக்கு வயசு 70 ஆயிடுச்சாமே. உனக்கு எப்படி தெரியும்? ஒரு தீர்க்க அரிசி வந்தாரு, வந்து சொல்லிட்டு போனாரு, வீடு வீடா போய் சொல்லிட்டு போயிடுவாரு. சிப்பு போட தெரியல, கத்திரிடத்துலேருந்து தீர்க்க தரிசனம் வராது. கத்திரிடத்துலேருந்து தீர்க்க தரிசனம் வரணுமா? வாய்க்கு சிப்பு போடுங்க. ரகசியம் காத்து. அந்நிய பாஷை எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? தேவனோடு நீங்கள் பொலன்னு இங்கே உட்காந்துட்டு, ஆண்டவரே என் பையனை தொடுமாண்டவரே, என் பையனை பிடித்து இழுத்து கொண்டு வர, அவன் அப்பவுமே உசாராகி எழுப்பி காலையே ஓடிடுவான். புரியுதா? அதுக்கு தான் அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு, உங்கள் ஆவி தேவனுடைய ஆவியோட என்ன செய்யும்? பேசிக்கிடும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. அதுக்குனே ஆவியான ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, அந்நிய பாஷையை கொடுத்துருக்காருன்னா ரகசியம் காக்கணுமா வேண்டாமா? தேவ பிள்ளைகள் ரகசியம் காக்க கற்றுக்கணும். சோத்திரம். அதுலேயும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஊழியத்தில் போகிறோம், அங்கே ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதை எப்படி குறைந்தபட்சம் ஒரு 5 பேருக்காவது அந்த ஊழியத்தை செய்யலைன்னா, அங்கே இருக்கிற குறைய ஒரு 5 பேர்ட்டையாவது சொல்லி அந்த பரப்புரை ஊழியத்தை செய்யலைன்னா அவங்களுக்கு ஆத்ம திருப்தியே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் டிகிரி வாங்கினவர் யாருன்னா காம் டிகிரி வாங்கினார். அப்பா படுத்திருக்கார், துணி இல்லாமல் விலகி படுத்திருக்கார். போய் பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்கணும்? துணி போட்டு
மறைச்சிருக்கணும். நேர வெளியில் வந்து, உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், சொல்லுப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தகப்பனார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அப்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நிர்வாணமாக கிடக்கிறதை நான் அப்படியாக தரிசித்து விட்டு வந்திருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு நடுமண்டையில் நங்குன்னு கொட்டியிருப்பானு, முட்டாப்பேல எங்கே வந்து என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க, நேராக போய் துணியை கொண்டு போய் பின்னால், அதுவும் அவங்க நிமிர்ந்து பார்க்கலையா, பின்பக்கமாக போய் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். இன்னைக்கு நிர்வாணம் மூடுறவங்க எத்தனை பேர், நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறவங்க எத்தனை பேர்? நம்மெல்லாம் எதை அறிவிக்க அழைக்கப்பட்டோம் தெரியுமா? இன்னொருத்தருடைய நிர்வாணத்தை உலகுக்கு சொல்ல இல்லை, இன்னொருத்தனுடைய குறையை சொல்லிக்கிட்டு தெரிய இல்லை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய புண்ணியத்தை? அழைத்தவருடைய புண்ணியத்தை. அப்போ இனிமே நிறைய இருக்குது, இனி பேசினா நேரம் பத்து போயிடும். சோத்திரம், இது முக்கியமான பாயிண்டெல்லாம் இருக்குது, ஆண்டவர் அனுமதிச்சு அடுத்த வாரம் பேசுகிறேன். இதுக்கே இவ்வளோ நேரம் போயிடுச்சு, இனி அது பேசினா இன்னும் 1 மணி நேரம் போகும். ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் ஊராக நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவருடைய புண்ணியத்தை. ஆபிரகாமினிடத்தில் நீங்கள் தேவ பயத்தை காண முடியும், கீழ்ப்படிதலை காண முடியும், கூடி நடக்கிற அனுபவத்தை நீங்கள் ஆபிரகாமினிடத்தில் பார்க்க முடியும், விசுவாச அறிக்கை ஆபிரகாமினிடத்தில் பார்க்க முடியும், ரகசியம் காத்து கொள்ளுகிற நல்ல பக்குவத்தை நீங்கள் ஆபிரகாமத்தில் பார்க்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு ஆராதிக்க வந்த நீங்கள் ஒருவேளை தெய்வ பயம் இல்லைன்னா கண்களை மூடி ஆண்டவரே நான் உமக்கு பயந்து ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும். 2, நான் உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ் தாரும். 3, நான் விசுவாச அறிக்கை பண்ணணும், அவிசுவாசமான வார்த்தைகள் என் வாயில் வரக்கூடாது, அனாவசியமான வார்த்தைகள் என் வாயில் வரக்கூடாது, விசுவாசம் உள்ள வார்த்தை. 4, நான் கூடி நடக்கிறேன், ஒரு மனமுள்ள ஆவி எனக்கு தாரும், பிணக்கமுள்ள ஆவி அல்ல, பிரிந்து போகிற ஆவி அல்ல, பிரிவினையின் ஆவி அல்ல, இணக்கமுள்ள ஒரு ஆவி. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது இணக்கத்தை கொண்டு வரும் என்று எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் படிக்கிறோமே, யாக்கோபுல படிக்கிறோமே, யாக்கோபு 3 படிக்கிறோம். இணக்கம் ரொம்ப முக்கியம். பிரிந்து நிற்கிற எந்த ஜனமும் ஒரு நாள் அழிந்து போகும். சேர்ந்து நிற்கிறவர்கள், ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் தூக்கி விடுவான். கர்த்தரோடு சேர்ந்து நடக்கிற தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நடக்கிற, அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 படிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள், ஐக்கியமாயிருந்தார்கள். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்பது, ஒருவருக்காய் ஒருவர் தாங்குவது, ஜபத்தில் தாங்கணும், நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தைரியப்படுத்தி நீங்க ஒருத்தர் தாங்க கற்றுக்கொள்ளணும், கூடி நடக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த ஐக்கியத்தை தாங்க, அந்த ஃபெல்லோஷிப் எனக்கு தாங்க, கேளுங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாத்துக்கும் மேலே ஆமென். நான் இனிமே வசனத்தை காப்பேன், ரகசியம் காப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி அப்படி ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். கிருபை நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்னைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆபிரகாமை போல நாங்கள் ஆண்டவரை உமக்கு பயந்து அப்பா, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் தகப்பனை, நாங்கள் கூடி இணங்கி நடக்கிறவர்களாய் தகப்பனை, நாங்கள் ரகசியம் காக்கிறவர்களாய், தூற்றி தெரியாதவர்களாய், ஐக்கியமாய், ஒற்றுமையாய், அன்பாய் நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட ஆபிரகாம் தன் மகனை இழந்துட்டு போகல, தன் மகனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனான். அப்படியே நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆபிரகாமின் இந்த குணத்தை எங்களுக்கு தாரும். மகிமையின் தேவன் தொடர்ந்து எங்களை நடத்தும். கூடி வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.